எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, திமுக ஆளுங்கட்சியோட ஆட்சி நடத்துறதை பற்றி தளபதி விஜய் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. இது திராவிட மாடல் அரசு இல்லை, திராவிட விளம்பர மாடல் அரசு. எதையுமே பண்ணாமல் நாங்கள் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு விளம்பரம் மட்டுமே பண்ணக்கூடிய இந்த திமுக அரசை தளபதி விஜய் அவர்கள் இப்படி தான் கூப்பிடுவாங்க. நானும் அவர் சொன்னதை நான் கருத்தை ஏற்றுக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை ஏமாற்றும் விதமாக திரு ஸ்டாலின் ஐயா அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏற்கனவே 2021 அவருடைய திமுகவோட தேர்தல் அறிக்கையில் 311 இடம்பெற்றிருந்த ஆசிரியர்கள் பணி நியமனத்தை பற்றி பேசியிருந்தாங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கு பணி வழங்கலை இந்த 4 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. 3 நாள் போராட்டம் ஆச்சு. இன்றைக்கி 4வது நாள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே கைது நடவடிக்கையில் இந்த திமுக அரசு ஏற்படுத்தியிருக்காங்க. திமுக கைது பண்ணி காவல்துறை அவங்க எல்லாத்தையும் ஏற்றிட்டு வண்டியில் போகிறாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தமிழக மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த திமுக அரசு எந்த ஒரு விதமான நல்லது செய்யவே இல்லை. மகளிர் உதவித்தொகை முழுசாக போய் சேரலை. தூய்மை பணியாளர்கள் அவங்கள பணி நியமனம் பண்ணலை. செவிலியர்கள் கொரோனா காலகட்டத்தில் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாது பணியில் இருந்த செவிலியர்களை பணி நியமனம் பண்ணலை. இந்த மாதிரி இந்த திமுக அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு விரோதமாக செயல்பட்டு சும்மா விளம்பரத்துக்காக மட்டும் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி திருப்பூரில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துகிறதா சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மாநாட்டுக்கு மட்டும் நான் என்ன கேட்குறேன்னா, எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், தளபதி விஜய் அவர்களுடைய பொதுக்கூட்டத்துக்காக இருக்கட்டும், மாநாட்டுக்காக இருக்கட்டும், பர்மிஷன் முன்னாடியே வாங்கணும், 30 நாளுக்கு முன்னாடி வாங்கணும்னு சொல்கிறாங்களே, இந்த திமுக அரசு 30 நாளுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கிட்டு எல்லாமே நடத்துகிறாங்களா? அப்போ ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம், எதிர்கட்சிக்கு ஒரு நியாயம், மற்ற கட்சிக்கு ஒரு நியாயமா? தமிழக மக்களே நல்லா பார்த்துங்க. இந்த திமுகவோட சித்து விளையாட்டுகளை பார்த்துங்க. பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதையெல்லாம் மாற்றணும்னா விஜய்